இங்க பாருங்க, காங்கிரஸ்ல அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்வதை நீங்க செய்தியா எடுத்துக்க வேண்டாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும். இப்ப நானே முடிவெடுக்கணும்னா கூட அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய ஒப்புதல் பெற வேண்டும். அப்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதனால இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, அதிகமா தொகுதி கேட்டாங்கன்னா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் அப்படி சொல்றதெல்லாம் அரசியல் ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது, ஆதாரபூர்வமான அறிவிப்பும் கிடையாது. எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு பண்ணதோ அதுதான் எங்களுடைய முடிவு. அவரவர்களுக்கு ஆசை இருக்கு சொல்லலாம், ஆனா அது ஆக்கப்பூர்வமானதா இருக்காது. சிதம்பரம் எல்லாம் கலந்துட்டோம். நேற்றுக்கு 2-3 மணி ஆயிடுச்சு. பாண்டிச்சேரியில் தங்கிட்டு காலையில இந்த பக்கம் போகும்போது இவ்வளவு தூரம் வரமே ஐயாவை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் ஐயாவை பார்த்துட்டு போறோம். அவ்வளவுதான். அவருடைய உடல்நிலையை விசாரிச்சுட்டு போறோம். வேற ஒன்னும் இல்லை. இது ஒரு இருவருக்கும் பரபரப்பான ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுகவுடைய சாதகமா பேசுற மாதிரி ராமதாஸ் இருக்கிறாரு. சம்பந்தமா கூட்டணி சம்பந்தமா பேச இல்ல, இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இவரு இல்ல, அது நாங்க யாரும் சமாதானம் பண்றதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு. அவங்க சமாதானமா இருந்தா மகிழ்ச்சி. இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. இது என்னங்க, திமுகல எல்லா கூட்டணி கட்சியிலும் இன்டாக்டா இருக்கு. மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம். அவர் அன்புமணி அப்படி சொல்றாருன்னா அது புரிதல் இல்லாம சொல்றாரு. இப்ப நாங்க வரேன்னா மரியாதை நிமித்தமா சந்திக்கிறோங்கன்னா அரசியல் பேசணும். அரசியலே பேசல. எங்க மூத்த தலைவர்லாம் பின்னாடி அண்ணன் விஜயன் இருக்காரு, எங்க பொருளாளர் ரூபி மனோகரன் இருக்காரு. நாங்க எல்லாம் தான் சந்திச்சோம். அன்புமணி தொடர்ந்து திமுக குற்றச்சாட்டி வராரு. அவர் பாஜக எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அவங்க இன்டாக்டா இருக்காங்க, நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பெரிய மாநிலமா கொண்டு வராங்க. எல்லா துறையும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம்ஸ், சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலே